அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்த வேலூர் மாவட்டம் பட்டு கிராம இயற்கை விவசாயி திரு சிவசங்கரன் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்து பிறகு விவசாயத்திற்கு வந்தவர். தான் பணிபுரிந்த ஆசிரியர் தொழிலுக்கு ஏற்ப வேளாண்மையில் சேவை மனப்பான்மையோடு இயற்கை முறையில் விளைபொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் தன் தென்னந்தோப்பில் தான் பயிரிட்டுள்ள பல வகையான பயிர்கள் மற்றும் மரங்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறார். பார்ப்போம். தென்னை மரங்களுக்கு இடையில் மூங்கில் வளர்த்துள்ளேன். இது வாரை மூங்கில் 3 வருட காலம் ஆகின்றது. இன்னொரு கூடுதல் தகவலாக சொல்லும்போது, மூங்கில் இலையிலிருந்து வரக்கூடிய காற்று ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடக்கூடிய ஒரு தாவரமாக இந்த மூங்கில் இருக்குது. இன்னொரு நன்மை இதில் இருக்குன்னா, ஒரு சுற்று வட்டார பகுதியில் இருக்கின்ற ஒரு 10 கிராமங்களிலிருந்து திருமணத்துக்கு தேவையான மூங்கிலை இங்கே வெட்டு போகிறாங்க. இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன். அது எந்த காசு நமக்கு வாங்குறதில்ல, ஒரு சர்வீஸாக. மிகுதியாக இருக்கக்கூடியதை நாங்கள் வெட்டி வியாபாரம் பண்ணிடுறோம். அது வாங்கின்னு போயிடுறாங்க. பல வகையான வருமானத்துக்கு உண்டான நிலையில் இருக்குது. அதே போல் நாட்டு பப்பாளி நடவு செஞ்சுருக்கேன். வீட்டுக்கு தேவையான காய்கறிகளுக்கு அந்த பகுதியை ஒதுக்கியிருக்கேன். ஒரு ஏக்கரை வகையாக பிரித்து 8 விதமான பயிர் வகைகளை செய்யும் பொழுது நமக்கு தேவை மற்றும் பண தேவைக்கும் பயன்படும், நம்ம வீட்டு தேவைக்கும் பயன்படும். இந்த காடி பகுதிகளில் கொடி தாவரங்களை போட்டிருக்கேன். இது பூசணி நிறைய பூ எடுத்திருக்கு. இன்னும் காய்ப்பு ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்குது. சுரக்காய் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இந்த மஞ்சி பகுதிகளில் ஏற்கனவே வெங்காயம் நட்டு, சிறு வெங்காயம் நட்டு அது எடுத்தாச்சு. நிறைய எலுமிச்சை செடி வச்சுருக்குங்க. அதுவும் ஒரு சிறிய வருமானத்துக்கு உண்டான வழியாக இருக்கும். ஒவ்வொரு வரப்பு பகுதிகள்லேயும் இது மாதிரி கிளாரி செடி நட்டுருக்கோம். இது தழைச்சத்தை பூமிக்கு கொண்டு வருன்றதுனால இந்த கிளாரி செடியை வச்சுருக்கேன். ஒவ்வொரு இதை வெட்டி மரத்தை சுத்தரையும் மூடாக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு நல்ல உரமாக இருக்குது. விலங்குகள் கூட அதை கால்நடைகள் கூட அதை எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஆடு மாடெல்லாம் அதை எடுத்துக்குது. எளிமையாக கொடி காய்கறிகளை பயிரிடுவதற்காக இந்த முறையை பின்பற்றிருக்கேன். இந்த சுரக்காய் நட்டுருக்கோம். சுரக்காய் கொடி இப்போ தான் மேலே படர்ந்து வருது. இதுக்கு பக்கத்தில் நோய் தாக்குதல் வரக்கூடாதுன்றதுனால அங்கங்கே முருங்கை செடியை நட்டுருக்கேன். இது பார்டர் கிராப்புன்னு சொல்லுவாங்க. இது காய்கறிகள் நல்லா காய்ச்சி ஓய்ந்து இருக்கிற நிலையில் இந்த காய்கறி தோட்டம் இருக்குது. நாட்டு தக்காளி, இது நாட்டு பப்பாளிங்க. நல்லா இந்த சொம்பு வடிவத்தில் வரக்கூடிய நாட்டு ரகம், நல்ல இனிப்பாக இருக்கும். என்னுடைய விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் கூட இந்த விதைகளை ஒரு 100 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். 2 முறை வழங்கியிருக்கிறது. இது எளிமையான தொழில்நுட்பங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு கொடிக்கு உண்டான விதைகளை நட்டுட்டு இந்த வழியாக அந்த கொடி பற்றி மேலே போயிடும். அதுக்கு உண்டான பகுதியாக நீங்கள் வளர்ந்த செடி, இது இப்போ நடுவதற்கான தயாரிக்கப்பட்ட இடம், அது ஏற்கனவே வளர்ந்த பகுதிங்க. பொதுவாக எல்லோரும் இது மாதிரி அகன்ற பரப்பில் பந்தல் போடுவாங்க. இதுக்கு நிறைய பரப்பும் தேவைப்படும். குச்சிகள் கொம்புகளுடைய அளவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறையில் இப்போ நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தது மாதிரி அந்த முறையில் இந்த பகுதியை நான் வீட்டு அவரையை வளர்த்துருக்கேன். இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்கு. அதே போல் இப்போது வனத்துறை மூலயமா நமக்கு தழைகள் கிடைக்காததுனால ஊட்டமேற்றிய தொழு உரம் மாற்றுறதுக்கு ஒரு பகுதியை காடாக வளைச்சிருக்குங்க. அப்பப்போ அந்த தழையை வெட்டி ஊட்டமேற்றிய தொழு உரத்தில் பயன்படுத்துறதுக்கோ அல்லது மூடாக்கு பயன்படுத்துவதற்கோ இந்த பகுதியை வச்சுருக்கேன். பெரும்பாலும் பொன்னாவரை மரம் என்று அழைக்கக்கூடிய அந்த மர வகைகள் தான் இருக்கும். சவண்டல் இருக்குது. மாட்டு தீவனமாக அது பயன்பட்டுக்கும். தேவையில்லைன்னும் போது வெட்டி மரங்களுக்கு தேவையான மூடாக்கு பயன்படுத்திடுவேன். இதெல்லாம் ஏற்கனவே வெட்டி போட்டு இங்கே காமிங்க சார். ஏற்கனவே இதெல்லாம் வெட்டி போட்டு மூடாக்காக இருக்கக்கூடிய பகுதி. எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல், பொதுவாக தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க வருடத்திற்கு ஒரு முறை சேடை ஓட்டுவாங்க, 2 முறை ஏர் உழுவாங்க. இந்த செலவே எனக்கு கிடையாது. வருகின்றது அத்தனையும் வருமானமாக மாற்றம் இருக்குது. செலவில்லா விவசாயத்திற்கு நான் வழி கண்டு அதை பயன்படுத்தின்னு இருக்கேங்க. இது ஒட்டன் சத்திரம் விதை வாங்கி வந்த நாட்டு முருங்கை. நிறைய காய்ப்பு எடுக்குங்க.
நல்ல பூ எடுத்த நேரத்தில் தொடர் மழை காரணமாக இந்த பூக்கள்லாம் கொட்டிடுச்சு. இருந்தாலும் நிறைய சத்துள்ள ஒரு உணவுப் பொருளாக இன்றைக்கு முருங்கை நிறைய ஊடகங்களை வெளிப்படுத்தியிருக்கு, ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்கு. கால்சியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதையே இந்த கீரையை உலர்த்தி பவுடராக விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு. எல்லாம் பலவிதமான பயிர்களை ஒரு இடத்தில் செய்வது தான் நோக்கமே. தக்காளி பக்கத்தில் கொடி வகைகள், பார்டர் கிராப்பாக நோய் தாக்குதல் தடுக்கிறதுக்கு இந்த முருங்கை ஓரமாக நட்டுருக்கேன். கீரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அல்லது இந்த நோய் தாக்குதல் வரும்போது பூச்சி முதலில் இதை தாக்கும். இங்கே பூச்சி இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நம்ம மற்றதுக்கு பூச்சி விரட்டி 5 இலைகளை ஊற வைத்து இந்த செடிகளுக்கு அடிக்கிறேன், அல்லது 10 இலை கரைசல் கொடுக்குறேன். இப்படி பூச்சி விரட்டியாக தான் பயன்படுத்தியிருக்கேன் தவிர பூச்சி மருந்தாக நான் எதுவுமே இது வரைக்கும் பயன்படுத்தலை. நல்ல காய்ப்பெடுத்த ஒரு நாட்டு ரக முள்ளு கத்திரிக்காய் செடிங்க. காய்ப்பு முடிஞ்சிடுச்சு. திரும்ப இப்போ அந்த பூ எடுத்து தான் வரணும். ஏன்னா மழை காலத்தில் இது பூக்கள் நிற்கலை. மேலும் கூடுதல் தகவலாக இந்த தென்னை மரத்துக்கு இடையிலே மாமரம் இருக்குது. மேலும் ஆல் ஸ்பைசஸ் வகையை சேர்ந்த பட்டை லவங்கம் வாசனை வரக்கூடிய தழைங்க. இது சாதம் வடிக்கும்போது ஒரு சின்ன இந்த இலையில் ஒரு பங்கு இந்த அளவுக்கு சிறிய பகுதி போட்டவே சாதம் நமக்கு வாசனை உள்ள பாசுமதி அரிசியினுடைய சாதம் போல் மாறிடும். பிரியாணிக்கெல்லாம் ஊற்றக்கூடிய இலை போல் இது காணப்படும். அடுத்த இது வாட்டர் ஆப்பிளுங்க. இது வெயில் காலத்தில் நமக்கு முழுமையாக தண்ணீர் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த காய்கள் வரும். இது எல்லாம் மலைகளில் மட்டுமே வளரக்கூடிய தாவரங்களாக அல்லது கேரளாவில் விளையக்கூடிய மரங்களாக இது இருந்துச்சு. இது நம்ம ட்ரையல் அண்ட் எரராக செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் எப்படிங்கன்னா, எங்கன்னா டூர் போனோம்னா 4 செடியோடு தான் வரணும்னு ஒரு மைண்ட் செட்டு. ஒரு டிஃபன் சாப்பிட்டா 250 ரூபா 200 ரூபா ஆகிடுது. அதுக்கு பதிலாக அந்த செடியை வாங்கிட்டு வருவோங்க. நட்டு பார்ப்போமே, நம்ம பகுதியில் வரக்கூடியதுன்னு பண்ணுறதுல எல்லா செடியும் வர வைக்கணும். இது எல்லாமே வளர்த்தது அந்த உயிராற்றல் வேளாண்மையில் இருக்கக்கூடிய மூலிகை சாண உரத்தினுடைய வளர்ச்சி தாங்க. அடுத்ததாக இது முள்சீத்தா பழம் என்று அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த பழம் கிடைக்குங்க. மேலே இப்போ தான் 1-2 பூக்கள் தெரியுது. மஞ்சள் கலரில் இருப்பது பூங்க. இது நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா graviala.com அப்படி போனாலும் சரி, அல்லது சோர்ஸ்அப் SOURSOP சோர்ஸ்அப் அப்படின்னு போட்டிங்கன்னா அதனுடைய முழு தகவலும் கிடைக்குங்க. முதல் லைன் எப்படி ஆரம்பிக்குன்னா, இட்ஸ் எ 10,000 டைம்ஸ் பெட்டர் தென் ஏ கீமோதெரப்பி அப்படின்னு அந்த வார்த்தை ஆரம்பிக்குங்க. இது கேன்சர் பழம்னு சொல்லிட்டு இதை விற்பனை செய்கிறாங்க. நம்மிடம் 200 ரூபாய் கிலோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க விற்பனையாளர்கள். 400 ரூபாய்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஒரு பழமே 1 கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரக்கூடிய அளவிற்கு இந்த பழத்தினுடைய சைஸ் இருக்கும். மேல் முழுதும் லேசான முள் போல் காணப்படும். மேலும் நான் என்ன செய்கிறேன்னா, 2 அடுக்கு உள்ள காஃபி ஃபில்டரில் இதை நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அந்த ஃபில்டரில் ஊற்றிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் பண்ணிக்கிறேன். மேலும் இதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு மூட்டு வலி இருக்கிறவங்க ஆல் டைப் ஆஃப் பெயின் ரிலீவராக இது பயன்படுதுங்க. ஒரு இலையை ஒரு 5-6 துண்டுகளாக பிரித்து டீ எப்படி கொதிக்க வைக்கிறோமோ அது மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 200 ml தண்ணி, 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இது ஒரு 2 இலை மட்டும் போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அது 100 ml மாறும். அதை காலையில் சாப்பிட்ட பிறகு 50 ml, இரவு சாப்பிட்ட பிறகு 50 ml எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு முறை. நான் இன்னொரு முறையிலையும் அது முயற்சி பண்ணி இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இந்த காய்ச்சி வடிகட்டும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காய்ச்சி வடிகட்டும் முறையில் அந்த முறையிலே இதுக்கு உண்டான எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 அல்லது 3 சொட்டு போட்டாவே போதும். பெயின் ரிலீவுக்கு நல்லா கேட்கும். அதே போல் இது பலவிதமான பயன்பாடு. டாப் 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோர்ஸ்அப்னு போடலாம், அல்லது டாப் 20 பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிசினல் வேல்யூ ஆஃப் சோர்ஸ்அப்னு போட்டிங்கன்னா நிறைய தகவல்கள் வருங்க. இது நிறைய மருத்துவ குணமுள்ள ஒரு தாவரமாக இருக்குது. என்னிடம் ஒரு 20 மரங்கள் இது இருக்குது. இப்போதைக்கு காய்ச்சிட்ருக்கிற மரம் 4 மரங்கள் மட்டும் காய்ச்சிட்ருக்கு. மற்றதெல்லாம் அடுத்த வருடம் காய்ப்பு திறனுக்கு வந்துடும்.
இயற்கை முறை சாகுபடியிலும் பந்தல் காய்கறி வகைகளில் நல்ல மகசூல் பெற்று வருபவர் வேலூர் மாவட்டம் ஜங்கடப்பள்ளி திரு சிவமூர்த்தி அவர்கள். இவர் தற்பொழுது பாகல் நடவு செய்துள்ளார். இவருடைய பாகல் பயிருக்கு இயற்கை இடுபொருட்களான பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், ஐந்திலை கரைசல் போன்றவைகளை பயன்படுத்தி வரும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். இது வந்து பந்தலுங்க. பந்தல் காய்கறிக்காக நான் பந்தல் போட்டதுங்க. இதுக்கு முன்ன வந்து இதில் வந்து பீர்க்கம் போட்டு அது அறுவடை முடிஞ்சு அடுத்து வந்து பாகலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. இதை வந்து நாங்கள் வந்து புழுதி ஓட்டியிருக்கோங்க. 3 சால் புழுதி ஓட்டிட்டு இந்த 7 அடிக்கு ஒரு பார் அமைச்சிருங்க. 7 அடி கேப்பில். அந்த 7 அடி கேப் எதுக்குன்னா எங்கிட்ட மினி டிராக்டர் இருக்குங்க. களை இருந்தால் அதை உழுவுறதுக்காக அந்த 7 அடி கேப்பு. அதே மாதிரி செடி அந்த 7 அடி கேப் வருங்க. இந்த குழியை பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 அடியில் ஒரு குழி எடுத்துருங்க. இந்த குழி வந்து இந்த குழி நடவு முறை. குழியில் வந்து நம்ம உரமேற்றிய தொழு உரம் போட்டுங்க. இதில் வயலெல்லாம் நாங்கள் வந்து உரம் போடல. தொழு உரம் இதில் போட்டு இது மணலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இதில் 4 விதை ஊனிடுவோங்க. இங்கே வந்து வாய்க்கால் பாசனம். இந்த வாய்க்கால் பாசனத்தினால அந்த காவாய் தண்ணி வர்றதுக்காக அந்த காவாயிலே நாங்கள் குழி எடுத்துருக்கோம். குழி எடுத்துகிட்டு இது பண்ணியிருக்குங்க. பந்தலுக்கு வந்து கம்பி அமைச்சிருக்குங்க. இந்த கம்பி வந்து 1.5 அடிக்கு 1.5 அடி, 1.5 அடிக்கு ஒரு கம்பி, கிழக்கு மேற்கு 1.5 அடி அந்த கேப்பில் நாங்கள் போட்டுருங்க. வடக்கு தெற்கு 1.5 அடி ஒரு கம்பி அந்த கேப்பில் போட்டுருக்குங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் விலைக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் டைட் பண்ணும்போது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா போட்டுவிடுங்க. இது அந்த குழியில் இருந்து செடி வந்த பின்னாடி அதுக்கு அந்த ஒரு த்ரெட்டு டொயின் கட்டிட்டு அந்த கொடியை வந்து மேலே பந்தலுக்கு ஏற்றி விட்டுவிடுங்க. இது காய் வந்து அதில் பந்தலில் தொங்குற மாதிரி வருங்க. இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஒரு பந்தல் ஒரு முறை அமைச்சிட்டா இது வந்து டெம்பரரி. இதில் கல் கம்பம் போட்டு செய்வாங்க. இந்த களிகள் எங்கிட்ட இருந்ததுனால இந்த களி போட்டு இதை நான் செஞ்சுருக்குங்க. இது வந்து ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. இது வந்து மலைவேம்பு களிங்க. இது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு போகாது, நல்லா இருக்கும். காய் பறிக்கிறதுக்காக நம்ம வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த ஒரு 6 அடி லெவலில் நாங்கள் வச்சுருக்கோங்க. அது அதே மாதிரி இந்த 6 அடி லெவலில் இருக்கும்போது மினி டிராக்டரில் உழுதுக்கலாம். நல்லா மினி டிராக்டர் இருக்குது எங்கிட்ட. அந்த மினி டிராக்டர் உழுவுறதுக்கு அது நல்லா இருக்குங்க. இப்போ போன காய்கறி எடுத்து அப்படியே நாங்கள் உழுதுட்டுங்க. இதெல்லாம் பந்தலெல்லாம் பிரிக்கலை, அப்படியே தான் போட்டு உழுதுருங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. உரம் பார்த்தோம்னா உரம் வந்து நாங்கள் தொழு உரம் தாங்க. இது தொழு உரம் தான் விடும், ஊட்டமேற்றி தொழு உரம். அந்த உரம் வந்து நீங்கள் வயலெல்லாம் இறக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அந்த குழியில் வரைக்கும் நம்ம நிரப்புனா போதும். அதனால் நமக்கு உரம் வந்து குறைஞ்ச அளவில் இருக்கும். நிறைய சக்தி நமக்கு செடி நிறைய சக்தி எடுக்கிறதுக்கு நிறைய இது இருக்குங்க. அந்த வேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 அடி அந்த 9 சென்டிமீட்டர் அளவு தான் அது வேர் போகுங்க. அந்த அளவுக்கு அது வேர் எடுத்துக்கும் தேவையான அளவுக்கு. அதே மாதிரி நம்ம அடுத்து ஊற்றின இந்த ஜீவாமிர்தம், பஞ்சகாவி அதெல்லாம் ஊற்றும்போது நம்ம களிக்கு அந்த ஒவ்வொரு குழியில் நம்ம ஊற்றிட்டு போயிடலாங்க. இல்லைன்னா பாசன வாய்க்கால நம்ம தண்ணியில் கலந்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு ட்ரம்மு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு இது போட்டு குழா போட்டு விட்டோம்னா தண்ணியில் போட்டு விட்டு அது பாட்டுக்கு தண்ணியில் கலந்து வந்துகிட்டே இருக்கு, பாய்ச்சினே இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து வேலையும் மிச்சம். நம்ம தண்ணி மட்டும் கட்டினா போதுங்க. அதுக்காக தனியாக நம்ம அதை கூலி ஆட்களை தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த அளவுக்காக இந்த 7 அடிங்க இந்த கயிறு கட்டியிருக்குன்னா 7 அடிங்க. இது வந்து அவங்ககிட்ட லேபர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க குழி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது 6 அடி தான் வருங்க. குழி பாருக்கு வந்து 7 அடிங்க. ஒரு பாருக்கும் இதுக்கும் 7 அடி இருக்கும். கேப் 7 அடி இருக்கும். சென்டரில் வச்சோம்னா 7 அடி வருங்க. இப்படி பார்த்தா நமக்கு 6 அடி. இந்த 6 அடியில் நம்ம வச்சு பாருக்கு பார் 7 அடி, குழி 6 அடி இப்படி வச்சுருங்க அந்த அளவுகள். இது நம்ம வந்து இது மாதிரி வச்சா கொஞ்சம் செடி நல்லா இருக்குங்க வளங்க. அதனால் 7 அடி வைங்க. ஒரு சிலர் 5 அடின்றாங்க. நம்ம இந்த 7 அடி வைக்கிறது 6 அடி வைக்கிறதுனால நம்ம 4 போடுறோங்க. 4 ஒரு குழிக்கு 4 விதை. 4 விதைன்னும்போது நல்ல நமக்கு அடர்ந்து படர்ந்து வருங்க. நல்ல காய்ப்புக்கு வந்து நமக்கு அதிகமாக ஈல்டு எடுக்கலாம். அது மாதிரி அடர்ந்து இருக்கும்போது ஈல்டு நமக்கு நல்லா அதிகமாக வரும். நம்ம பந்தல் காய்கறியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து நல்ல காற்று ஓட்டம் நல்லா வருங்க. காற்று அது பாட்டுக்கு ஃப்ளோ நல்லா இருக்கும், காற்று ஓட்டமாக இருக்கும். நல்ல ஈல்டு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சூரிய வெளிச்சமும் நல்லா இருக்குங்க. அடுத்து வர்றது வந்து சம்மர்ன்றதுனால காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்குங்க. இது ஏற்கனவே நம்ம குழி தோண்டியாக இருக்குங்க, ரெடியாக இருக்குது. இது வந்து ஊட்டமேட்டிய தொழு உரங்க. தொழு உரம் வந்து ஒரு 3 அங்குலம் வரைக்கும் நம்ம போடலாங்க. அதாவது ஒரு குழிக்கு வந்து ஒரு 2 கிலோ அளவில் நம்ம போட்டு விட்டோம்னா தொழு உரம் எவ்வளோ போட்டாலும் அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு வந்து பயிருக்கு பாதிப்பு வராதுங்க. அது பயிர் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி எருவு அப்படியே தான் நிலத்தில் இருக்கும். அது நமக்கு வளமாக இருக்கும். இதை நாங்கள் இது மேலே மண் அணைச்சிட்டு விதை நட்டு விடுவோங்க.